அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயூன் சிவா, துறப்பாடி. துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, மினிஸ்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரும் கண்ணி சொன்னார். எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்லவேளை கூல் சிரசை கண்ணின்னு சொல்லிடல. இன்னைக்கு கதாநாயகி வரல. இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல. அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூடிச்சு கூப்பிட்டு வச்சுங்கள நிகழ்ச்சி என்ன ஆகுறது? அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு. அது பாருங்க, ஆம்பளை பதில் உட்காரல அவர் அப்படியா மாறிட்டார். பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டு பக்கமும் பெண்ணு. அவர் ஆம்பளை இல்லையா? அவர் அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னும் இல்லையோ, குல்சுரேஷுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னும் ஆகிட்டாரு. ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்க்கை இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க. ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட உட்காந்துட்டார்ல. நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க. பொம்பளை விஷயம் போட்டால் ஒரு ஆம்பளை. ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்கு பக்கத்தில். அதுமாரி அந்த ராமன் தொடர்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராமலட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்கு. ஆமாம், ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டாரு. இவர் ரெட்டி சேர்த்து வச்சிருக்காரு. ஓகே, ஆமாம் ஆமாம், அதுதான் கூட புள்ளி வச்சுருவாங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசில் இருக்கிறது தான். பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம். நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி, கூட இருக்கிறவங்க அதிகமாக புளி வரிப்பான். வசதியாக போச்சுல, பக்கத்தில் இருக்கான்ல. பரதன் வந்து இப்போ என்னைக்கு செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிச்சு. அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பினாயிட்டாரு. நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். கதாசிரியரா, ஒரு இயக்குனரா, ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராக்கியிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேசிச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார். அதான் சினிமா. ஆமாம், நிறைய பேர். பாரதிராஜா சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான். இன்னைக்கு இயக்குனர் எம்ஏஎம் ஆயிட்டார். நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டர் இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா புது கதவை புது வாசலை திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கு, நம்மளால டேரக்டர் ஆக முடியலையே, நம்ம சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருங்க சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம், எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு. சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகரை நீங்கள் உருவாகிடணும். ஆமாம், நம்மளா போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு முழுமையான நடிகர் இல்லை. படம் பார்த்துட்டு யாரு அதனால நடிச்சுட்டாப்லையா அப்படின்னா அடுத்த இயக்குநர்கள் ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க, மணிமாறன் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. இந்த ஆசிரியரை பற்றி, பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல. ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய
ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம், ஊடகம் பேசுவோம். பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்குன்னா அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். இப்போ நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷம் சரி, சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கு காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்காக ரசிகர்கள் வெட்டியாடி வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெட்டியாடி வச்சுருக்காங்க. எந்த படத்தையும் அவங்க வெட்டியாடி வச்சுருவாங்க. எப்படி அது இந்த ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகும், அந்த மாதிரி பத்திரிகை ஆசிரியர் மாதிரி, அது மாதிரி கதாசிரியர், பாடலாசிரியர், ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லைங்க, அது கதையை திருடன். அவர் சொன்னார், ராமபரம் சொன்னார்ல, முன்னெல்லாம் அங்கே எங்கேயாவது கசிட்டு இருப்போம். ஒரு டீ கடை உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லுவோம். அப்புறம் ஊரில் போனால் அங்கே நண்பர் இருப்பாங்க, அவங்களுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சிருக்க கதையை சொல்கிறதான் சொல்லிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. அட்ட கதை சொல்ல போய் இது எங்கே சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இந்த பயத்திலேயே நிறைய பேர் இதயம் முரளி மாதிரி, ஒரு சங்கர் மாதிரி காதல் மனசுல வச்சுட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு ஒருதலை காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இது பயமா இருக்கு. இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, உல்ட்டா பண்ணுறாங்க, வேற விஷயம். அது வேற விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே அது மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு. 4-5 கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்க ஒரு பயம். அப்போ அதுவும் போச்சு. பயம் பயம் பயம். கமலஹாசன் சொல்ற மாதிரி கதை வெளி சொல்றதுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே? இயக்குனர் மாயோன் சிவா அவர் பேசும்போது கவனிச்சேன், ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு. அவர் நிறைய லைஃப் அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்துல நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே இதில் அடக்கியிருக்காரு கண்ணிங்கிற படத்துல. நம்ம பெரிய கட்டளை இருக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டு இருக்கிறது. எதை மறந்து தொலையணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையா இருக்கட்டும், விரோதமா இருக்கட்டும், துரோகமா இருக்கட்டும், எப்போ நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியெல்லாம் பண்ணிடுறது. நல்ல விஷயங்கள்லாம் மறந்துட்டோம். அதுல ஒண்ணு இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப மறந்துட்டோம். இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் தான், 8 பேருக்கு சுகர் இருக்கு. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான், சார் 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல் 2 நார்மலுங்கிறான். இப்போ ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்பான். இப்போ 6 டீ சுகர் கூடாதையே 2 டீ நார்மலாக கொடுக்குறான். இப்போ இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர், பிபி.
வீட்டில் 8 பேர் இருந்தால் 6 பேர் நோயாளியாக இருக்கான். 2 பேர் தான் அவங்களை பார்த்துக்கணும் இருக்கான். அவனும் இன்னும் 4 வருஷத்துல அவங்க நோயாளியாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிறத விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்து தான். இன்னைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வருது சின்ன வயசுல இந்த கோதுமை தோசை, கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பம். அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு கேழ்வரகு சாப்பிட்றான், அவன் தான் கோதுமை சாப்பிட்றான். உல்டா போச்சு. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்னைக்கு அது பூரா இன்னைக்கு திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானியங்கள்லாம் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆர்கானிக்ல இன்னைக்கு வியாபாரம் நீங்க குளிட்டு வருது. இது ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு இன்னைக்கு ஆர்கானிக் இன்னைக்கு சாதாரண அரிசியும் அது இன்னைக்கு விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அது நாட்டு மருந்து. கொரோனா வந்த காலத்துல யாரு போய் மெடிக்கல் போய் நீங்க மருந்து வாங்க? எல்லாம் கசாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்னைக்கு செத்துரும் நாளைக்கு செத்துரும் அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வருது. சராசரி இருக்கும்போது பக்கத்துல எந்த கிளினிக் இருக்கு, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்றதுதான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்க அப்பா மருத்துவர். இன்னைக்கு நான் சிலது அதிசயம் நினைச்சு பார்ப்பேன். எங்க கிராம சூழல உள்ள வீடு தானே, திட்டம் பாம்பு அடிச்சு வருவாங்க வீட்டுக்கு. வீட்டு வரும்போதே ஆளு செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சிருக்கு அப்படி இருப்பான். ஒன்றும் இல்லை, வேப்பிலையை எடுத்து அப்படியே மதிச்சு ரசத்தை இறக்கிடுவாங்க. அப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஊர்ல இருப்பாங்க கிராமங்கள்ல. தேள் கொட்டுரும், நட்டுவாப்பிலே விஷம் தலைக்கரிச்சுமாங்க, ஒண்ணுமே இருக்காது. வேப்ப இலையை வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தான் மதிச்சு அப்படியே இறக்குவாங்க. அவன் முடிச்சுப்பான். இன்னைக்கு இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு. நடைமுறையில இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல இந்த கிட்னில கல் அடைச்சுன்னா இன்னைக்கு நாட்டு மருந்துல அதை கரைக்கிறாங்க. நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவன் ஆபரேஷன் பண்ணுங்கிறான், அதை கல்லை உடைக்கணுங்கிறான். இவ்வளவு அளவு இருக்கு, ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான். நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறோம். விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோட போய் படுத்து வந்தான். அதனால் பார்த்தா எதை சாப்பிட்டா வாமிட்டு, உடம்பு சரியில்லை. தண்ணி குடிச்சோட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ சொன்னாங்க கொடுத்தேன், எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்துல தான் இந்த கல்லை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இது நம்ம தேடணும். திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிக்க செலவுக்கும் போயிருக்கு. யாருக்கும் சேர்க்க முடியல. ஒன்று ஸ்கூல்ல பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்றது திரும்பலப்பா. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நோயாளி ஆயிட்டோம் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான். அது உள்ள அபிஷேகம் பண்றதுக்கும் ஆராதனை பண்றதுக்கும் மந்திரம் பண்றதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம ஒரு சாமி கூட போறோம், ஓகே. அவன் என்ன மந்திரம் சொல்றாங்கன்னு தெரியாது, ஓகே. நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மனக்குறையா கேட்டு வந்துடும், ஓகே. ஆனா குலதெய்வங்கிறது அங்க நாம தான் பூசாரி, அங்க நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையால தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம்.
குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி. குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாமி வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும். நம்ம கீழே நின்று போய் அதான் தள்ளு தள்ளு தள்ளும்பான், போம்பான். நமக்கு அங்கே ரோசம் வரும் தள்ளி விட்டோம்னே. சாமிகிட்ட அங்கே எந்த பக்தி வரணுமா, தள்ளுறான்னு நம்மளுக்கு கோவம் வரணுமா? அப்போ அங்கே கோவம் இருக்கா, பக்தி இருக்கான்னா அவன் 2 செகண்ட்ல உங்களுக்கு கோவம் தான் இருக்கு, பக்தி போயிருக்கு. தள்ளும்புற அப்படிம்போம், அதுக்கு இழுத்துறாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்கு. அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கேதான் நம்ம முழுசா நம்பிக்கையா நம்ம அம்மாட்ட சொல்ற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்ற மாதிரி, நம்ம குறைகளை அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்றோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டா அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமா, முதல் தெய்வமா நம்ம குலதெய்வம் தான் இருக்கும். அது இன்னொன்று, நிறைய பேர் குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள், முன்னோர்கள், அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கும். சிலர் ஆன்மீகம் நம்புறவங்க நம்புங்க, நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை. நம்புறவங்களுக்கு தான் சாமி, நம்புறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் நம்புறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி. நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம். அதாவது இயக்குனர் மாயோன் சிவா ஏதோ படம், ஒரு கதை எடுத்த ட்விஸ்ட் இருக்கு, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம், அப்பெல்லாம் அந்த படத்தை எடுக்கிறாரு. ஆத்மார்த்தமா எடுத்திருக்காங்கிறது அது பேசும்போது நல்லா உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்தர் புடிச்சு பண்றாரு பாருங்க, அவரை பாராட்டணும் ஃபர்ஸ்ட். சார் பேய் படம் சார், ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோட எடுக்கிறதுக்கு நிறைய பிடிச்சிரு, அதான் விரும்புவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல உங்களுக்கும், கதை கிடைச்சிருச்சு, லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி இவ்வளவு பண்ணேன், அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் சம்மதிச்சிருக்காருன்னா நீங்க குலதெய்வத்தை வேண்டீங்கல்ல, அதோட பலன் தான் அது. ஆமா, அந்த படம் வெற்றி அடையணும். இந்த ஹீரோயின் பேரு அஸ்வினின்னாங்க, அஸ்வினி தானே? அஸ்வினி. ஆமா, அஸ்வினி ஏற்கனவே பழைய அஸ்வினி இருந்தாங்க. உதிரிப்பூக்கள் சார், மகேந்திர சார் படம் உதிரிப்பூக்கள். ஆமா, அந்த படம் இன்னைக்கும் தமிழ் படங்கள்ல மிகச்சிறந்த படம் உதிரிப்பூக்கள். அது நடிச்சவங்க அஸ்வினி. இன்னொரு அஸ்வினி உருவாயிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கையின் படம் பெரிய ஹிட்டு, அதில் தாரான்னு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க. திருப்பி ஒரு தாரானத்து வந்திருக்காங்க. எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ. ஆமாம், அதனால் இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில நாங்கள் இதில் பேசும்போது, இப்போ ராஜன் சார் பேசுவார். என்ன பேசுவார்னா, சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறது இல்லை அப்படி பண்ணுறாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேல உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர், ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேல உள்ள கோபம் இல்லை. எங்க கருத்து சில சமயம் எங்க கருத்து கூட சிலருக்கு தவறா இருக்கலாம், சிலருக்கு சரியா இருக்கலாம். ஆனா சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க, இப்போ நாங்க என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி, இயக்குனர்லாம் நாங்களாம் இயக்குனர் ஒற்றுமை தக்கோம். இயக்குனருக்குள்ள சில சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா நாங்க சினிமா இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில பட்டிமன்ற மரம் போட்டு எங்களை அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க, எங்க ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீங்க. சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் அதனால எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்ம பேசிக்கிட்டு தவிர இயக்குநர்களுக்குள்ள, எந்த இயக்குனரும் சரி, எங்களுக்குள்ள எல்லாம் பகையோ நாங்க அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம்
சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர, இதில் இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவரை பிடிக்கல, அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம். சில போடுறத பேசுகிறோம், அது ஓகே. இடையில திரிச்சு விட்றாங்க. இடையில உட்காந்து சிலர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில். தயவுசு அந்த வேலையை பார்க்காதே. நாங்கள் சொன்னதை போடுங்க, அவங்க பரிசுனாங்களோ அதை போடுங்க. நீங்களா தயவுசு எங்கள் இயக்குனருக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு. அதே நன்றி, வணக்கம்.